சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணன் வந்து ஹாஸ்பிட்டலில் கவுன்சிலிங்க்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மீனாவும், முத்துவும் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த நேரத்தில ரோகிணி வந்து அங்கே வருவாங்க. "என்ன ரோகிணி வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நான் ஏற்கனவே டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். எனக்கு அடிக்கடி தலைவலி வரனால பார்க்குறதுக்கு வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ரீசன சொல்லி அங்கே தப்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் முத்துவும், மீனாவும் டாக்டர பார்க்க போயிருவாங்க. சீதாவும் பார்த்தீங்க அப்படின்னா, "நான் போய் ஒரு நிமிஷம் டாக்டர பார்த்துட்டு வரேன். நீங்க கிருஷ்ஷ பார்த்துக்கோங்கன்னு" சொல்லிட்டு ரோகிணி கிட்ட கிருஷ்ஷ விட்டுட்டு போவாங்க. ரோகிணி வந்து கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாரி டாக்டர் வந்து என்ன கேட்டாலும் நீ எதுவுமே சொல்லக்கூடாது. எங்க அம்மா பேரு கல்யாணி துபாயில இருக்காங்க. இத தாண்டி நீ எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிறிஷ வந்து மிரட்டுவாங்க. அதுக்கு கிறிஷ் வந்து சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மீனா வந்து கிரிஷ் நீ டாக்டர் கிட்ட போயிட்டு எதுக்கும் பயப்படக்கூடாது. டாக்டர் என்ன கேட்டாலும் நீ சொல்லு பயப்படாம அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவாங்க. சரிங்க ஆன்டி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷும் வந்து சொல்லுவான். ஸோ கிறிஷ் வந்து டாக்டர் கிட்ட போய் என்ன பேசுவான் அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியல. ஸோ என்ன பேச போறான் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா கிறிஷ் வந்து எந்த காரணத்த கொண்டும் பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப அந்த ஸ்கூல்ல போய் இது பண்ணக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அந்த ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல இருக்கக்கூடாது. முத்து, மீனா கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற முடிவுல வந்து ரொம்பவே உறுதியா இருக்கான். ஸோ எல்லாத்தையும் மீறி ரோகிணி எப்படி கிறிஷ வந்து அவங்கள்ட்டருந்து பிரிக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே வந்து அவள பிரிக்க நெனச்சாலுமே அதுக்குள்ளேயும் ரோகிணி வந்து மாட்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்க.